Hi, I am Animegle Vijayarangan. I feel really on top of the world to meet you all once again through this video. இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் டீல் பண்ண போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் வேர்ப், அதாவது கன்கார்ட், CONCORD. இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் எக்ஸசைஸ். இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ அந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வந்து பார்த்தா ஒன்னோட ஒன்று ஒத்து போகணும்பாங்க, அதுதான் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் வேர்ப். இப்போ ஒரு சில இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்ப். ஸோ இது ஒரு சில இடத்துல ட்ரிக்கியாக இருக்கும், அதை பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சீதா ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரி டே. இங்கே வந்து பாருங்க, ஈட் வந்து ஈட்ஸ்ன்னு சொல்கிறேன். சீதா ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரி டே. இதே சீதா அண்ட் ரம்யா ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. இங்கே பார்த்தீங்கன்னா சீதா அண்ட் ரம்யா ப்ளூரல்ன்றதால எஸ் அங்கே வராது, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. ஸோ இதுதான் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வித் தி வேர்ப். இப்போ டு ஸ்டார்ட் வித், ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ த வேர்ப்ஸ். Singular verbs, plural verbs. Okay? Singular verbs na enna? Am. எப்பவுமே am வந்து present tenseல I பக்கத்துல am மட்டும் தான் வரும். Okay? So am, is, was, has. அப்புறம் main verbல பாத்தீங்கன்னா yes add பண்ணணும். அப்போ eats, drinks, dances, goes, jumps, அது மாதிரி yes add பண்ணிக்கணும். So இதெல்லாம் தான் singular verbs. Whereas plural verbs பார்ப்போம். are, were, have and main verb இருந்தா yes வரக்கூடாது. eat, drink, dance, jump, go. இப்போ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹோல் ரூலை ஐ வில் புட் இட் இன் a nutshell, அதாவது ஒரு குட்டி பாக்ஸ்ல போடுற மாதிரி. நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பே வராது. உங்களுக்கு இப்போ சிங்குலர் வேர்ப்ஸ் ப்ளூரல் வேர்ப்ஸ்னா என்னன்னு தெரியும், நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வரும்போது சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும். அது என்னென்ன வேர்டுன்னு சொல்றேன். ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், நன், டூ மச், மெனி, ஒன் ஆஃப் த, a pair of, a lot of. a lot of வந்து uncountable noun, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே ஒரு சென்டென்ஸ்ல கண்டிப்பா சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஈச், எவ்ரின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்க, ஈச் ஆஃப் தோஸ் பாய்ஸ் டேஷ் இன்டெலிஜென்ட். இஸ் வருமா ஆர் வருமா? இஸ். பிகாஸ் ஈச் ஆஃப் தோஸ் பாய்ஸ்ன்னு சொன்னா கூட நீங்க உடனே சிங்குலர் தான் எழுதணும், ஏன்னா ஒவ்வொரு பாய்ஸும் அங்க குறிக்குது. அண்டர்ஸ்டுட்? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பாய்ஸ்ன்னு வரதால ப்ளூரல் எழுதணும்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. அடுத்தது, எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இஸ் டு பி பிளேம்ட், நாட் ஆர். ஓகே? அதே மாதிரி எய்தர் ஆஃப் த டூ கேர்ள்ஸ் இஸ் டு பி பிளேம்ட். நெய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். ஒர்க்ஸ் சிங்குலர் இல்லையா? எவ்ரி மேன், விமன் அண்ட் சைல்ட் is affected by the flame. None of them takes the responsibility. Take சொல்லக்கூடாது, none of them takes the responsibility. Too much of anything is bad. There is a little milk in the jug. A little னு வந்ததுனால is வருதுங்க. அதே மாதிரி many a student has failed in his duty. இங்க பாருங்க, many a இதை நான் வச்சுக்கோங்க. வெறும் மெனி வந்தா ப்ளூரல் வரும், பட் மெனி a student has failed in his duty. அடுத்தது குவாலிட்டி, காஸ்ட், இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தா நம்ம சிங்குலர் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், the quality of these mangoes, மேங்கோஸ்ன்னு சொன்னாலும் அது மேங்கோஸோட குவாலிட்டியை பத்தி தான் பேசுறோம். ஸோ is good, the quality of those mangoes is good. Next, the cost of these pens is high, not are high. Okay? அதே மாதிரி a pair of scissors, இங்க ஒரு pair பத்தி தான் பேசுறோம். scissors னு வந்தாலும் a pair of scissors is on the table. Next, a lot of milk
has been wasted. Have been கிடையாது, has been. ஏன்னா milk வந்து uncountable noun. ஸோ இப்போ அதுக்கேற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது ஒரு சில வேர்ட்ஸ் பார்ப்போம். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுனாலே ஒரு சென்டென்ஸில் யூ ஷுட் பி அவேர் ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்ப்போம். A few, several, too many, many, two pairs of, some, a lot of countable nouns. இப்போ இதுக்கேற்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். Several of those students were unable to do the work. There were only few men present at the concert. Both the girls have participated in the competition. Too many cooks spoil the broth. Spoils illa, spoil. So too many vanda plural verb. Many of them have attended the party. இதே நல்லா கவனிங்க, many வந்தா singular, but many வந்தா plural. All have understood the concept. Some have not turned up for the meeting. A lot of marbles. என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இஸ்ஸா ஆரா? Are scattered on the floor. இதே a lot of milk ன்னு சொன்னா isன்னு சொன்னோம், is wasted சொல்லலாம். But a lot of marbles, ஏன்னா marbles வந்து countable nouns, are scattered on the floor. Next, two pairs of scissors. இதுக்கு முன்னாடி சொன்னது one pair of scissors is on the table சொன்னேன். இப்போ பாருங்க, two pairs of scissors are on the table. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போற ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் இதை நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல with, as well as, or as long as. இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா ஒரு சென்டென்ஸ்ல you have to see the first subject. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர ட்ரிக். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட் இந்த புக்லயும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். The teacher with her students dash for a picnic. இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? The teacher with her students dash for a picnic. Go வருமா இல்ல goes? சிங்குலர் வரும்னு நினைக்கிறீங்களா, ப்ளூரல் வரும்னு நினைக்கிறீங்களா? அதை தான் நான் சொல்ல போறேன். With, as well as, or as long as வந்தா you have to see the first subject. The teacher with her students ன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் டீச்சர், செகண்ட் வர்றது செகண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர் இஸ் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சிங்குலர் verb. ஸோ த டீச்சர், சிங்குலர் டீச்சர் with her students goes for a picnic. Goes singular verb வரும், ஏன்னா டீச்சர் வந்து சிங்குலர். ஸோ with, as well as, or as long as வந்தா we have to see the first subject. That means if the first subject is singular, use the singular verb. If the first subject is plural, use the plural verb. For example, the teachers with their students. இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? is going for a picnic or are going for a picnic வருமா? are going for a picnic. The teachers with their students are going for a picnic. ஏன்னா teachers first subject வந்து plural. So I hope you understood. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் நான் இதுக்கு. இப்போ as well as வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பாருங்க, as well as வந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் as well as Rahim is playing football. Ram as well as Rahim is playing football. So ஏன்னா Ram is singular. இதே இப்படி வந்ததுன்னா பாருங்க, the boys as well as the girls are playing football together. இப்போ boys first subject boys. ஸோ அதனால plural. நீங்க வந்து செகண்ட் சப்ஜெக்ட் பத்தி கவலைப்படக்கூடாது. with, as well as, or as long as வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும் நம்ம. ஸோ the first subject agrees with the verb. ஓகே, இப்போ அடுத்த விஷயம், either or. வெறும் either neither கிடையாது. வெறும் either neither வந்தா சிங்குலர் சப்ஜெக்ட். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சிங்குலர் verb தான் ஃபாலோ பண்ணணும். இங்க either or, neither nor, rather than and nor. If these words come, you have to see the last subject or the second subject.
ஏன் லாஸ்ட் சப்ஜெக்ட் சொல்றேன்னா ஒரு சில சென்டென்ஸ்ல 3 சப்ஜெக்ட் கூட இருக்கும். ராம், விக்ரம் அண்ட் ஐ அப்படின்னு வரலாம். ஸோ அந்த லாஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வேர்ப் போகும். ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ எய்தர் ஆர், நெய்தர் நார், ராதர் தேன், நார் வந்ததுன்னா we have to see the last subject. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. either Ram or Hari has to be blamed for this mistake. ஏன்னா ஹரி வந்து சிங்குலர். இத either Ram or you, YOU, you வந்ததுன்னா எப்பவுமே it takes a plural verbs இல்லையா? இப்போ பிராக்கெட்ல வந்து either Ram or you within bracket is or are கொடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? either Ram or you are to be blamed because you is the second subject here. So either or, neither nor vanda we have to see the second subject. இப்போ neither Ram nor I is இல்லனா am going for the party அப்படின்னு வந்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? neither Ram nor I வந்தா you should the verb should follow I கேத்த verb தான் நம்ம எடுக்கணும். so am, ஏன்னா I பக்கத்துல is வராது என்னைக்குமே. I am going, I is going சொல்ல மாட்டோம் இல்லையா? so neither Ram nor I am going for the party. so இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். so if you are thorough with the rules you will never go wrong. so இந்த ரூல்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா திருப்பி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது கலெக்டிவ் நவுன்ஸ் வச்சு ஒரு சில கன்ஃபியூஷன் வர்றது உண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ த பஞ்ச் ஆஃப் கீஸ் இஸ் லாஸ்ட், த கீஸ் இன் த பஞ்ச் ஆர் லாஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பஞ்சை பற்றி பேசுகிறோம். வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஹோல் பஞ்ச். ஸோ சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கும் அது. whereas the keys in the bunch we are talking about all the keys. so inga plural verb edukom. keys in the bunch are lost. I am sure you all would have understood this rules. so இத பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு worksheet கொடுக்கிறேன். அதை அடுத்த வீடியோல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. so அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை திருப்பி பார்த்து தரவு பண்ணிக்கோங்க ரூல்ஸ். அதுக்கப்புறம் do it like a test and check the answers. so I am sure you all have understood the rules. I'll meet you in the next video with a very long worksheet. Till then, take care. Bye-bye.